This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் 810 ரூபாயா? கரண்டி வாங்கி கமிஷன் அடித்த ஆஃபீஸர்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றின வீடியோ என்னன்றதை பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலத்தில் அங்கன்வாடி ஊழல்தான் தற்போது இந்தியா முழுவதும் பேசு பொருளாகி இருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிக விலைக்கு பொருட்களை வாங்கி கோடிக்கணக்கில் ஊழல் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அங்கன்வாடிகளுக்கு குழந்தைகள் பயன்படுத்தும் ஒரு ஸ்பூன் 810 ரூபாய்க்கும், கரண்டி 1348 ரூபாய்க்கும், குடிநீர் ஜெக் 1247 ரூபாய்க்கும் வாங்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகியுள்ளது. ஊழல்கள் பல வகை இருக்கிறது. இதுவரை இந்தியா பல ஊழல்களை பார்த்திருக்கிறது. கால்நடைகளுக்கு மாட்டு தீவனம் வாங்கியதில் ஊழல், காமன்வெல்த் ஊழல், ஊழல் பட்டியல் பல இருக்கிறது. தமிழகத்திலும் பல அரசியல்வாதிகள் ஊழல் காரணமாக சிறை சென்று வந்திருக்கின்றனர். அதே நேரத்தில் சிறிய சிறிய பொருட்களை பெரிய விலை கொடுத்து வாங்கியதாக கமிஷன் அடிக்கும் அரசியல்வாதிகள், அதிகாரிகள் அடிக்கடி சிக்கி வரும் சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது. அப்படி ஒரு சம்பவம்தான் மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்துள்ளது. அம்மாநிலத்தில் சிங்ரௌலி மாவட்டத்தில் அங்கன்வாடிகளுக்கு பொருட்கள் வழங்கியதில் கோடிக்கணக்கில் ஊழல் நடந்திருப்பது தற்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. அங்கு உள்ள 1500 அங்கன்வாடிகளுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொருட்கள் வாங்க அரசு நிதி ஒதுக்கியது. இதற்கான டெண்டர் மத்திய அரசின் ஜெம் ஆன்லைன் மார்க்கெட் தளம் மூலம் ஜெய் மாதா தி நிறுவனத்திற்கு விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில்தான் மிகப்பெரிய அளவில் முறையீடு நடந்திருக்கிறது. 1500 அங்கன்வாடிகளுக்கு 46,500 ஸ்பூன்கள், 62,000 கரண்டிகள், 3,100 குடிநீர் ஜெகுகள் வாங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்ட விலைதான் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அதாவது ஒரு ஸ்பூன் 810 ரூபாய்க்கும், ஒரு கரண்டி 1348 ரூபாய்க்கும், ஒரு குடிநீர் ஜெக் 1247 ரூபாய்க்கும் வாங்கப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. மொத்தம் 46,500 ஸ்பூன்கள் 300,76,00,000க்கும், 6,200 கரண்டிகள் 83 லட்சத்திற்கும், 3,100 குடிநீர் ஜெக் 38 லட்சத்துக்கும் வாங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையால் இந்த நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் அப்பட்டமான கொள்ளையில் ஆளும் கட்சி நிர்வாகிகளும் தொடர்ந்து இருப்பது குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில்தான் விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்திருக்கிறது. சிறிய பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குவது குறித்து மத்திய பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான லோகேஷ் நாயக் கடுமையாக விமர்சித்துள்ளார். அங்கன்வாடி மோசடி குறித்து பேசியுள்ள அவர், எங்கள் வாழ்நாள் எவ்வளவு விலை உயர்ந்த கரண்டியையோ குடிநீர் ஜெக்கையோ பார்த்ததே இல்லை. அரசாங்கம்தான் அதன் சொந்த ஆதரவாளர்களுக்கு டெண்டர் வழங்கி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த மோசடி தொடர்பாக சிங்ரௌலி மாவட்டத்தின் அதிகாரிகள் யாரும் விளக்கம் அளிக்கவில்லை. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அதிகாரி அலுவலகத்தில் பணியில் இல்லாத கண்டறியப்பட்டு இருக்கிறது. இதே நேரத்தில் 3 மட்டுமல்ல 7 வகையான பாத்திரங்கள் வாங்கப்பட்டு இருப்பதாக அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். ஆனால் அது தொடர்பான பட்டியல் வெளியாகவில்லை. இந்த நிலையில் சிங்ரௌலி மாவட்டத்தில் அங்கன்வாடி பொருட்கள் கொள்முதலில் ஊழல் நடந்திருந்ததால் அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும். ஊழலை அரசு பொறுத்து கொள்ளாது என கூறியிருக்கிறார் அமைச்சர் விஸ்வாஸ் சாரங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.